11வது படம் இட்ஸ் வாட்ஸ் இன்சைட். இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கண்டென்ட்ல இருக்கும். ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு வீட்ல வந்து போர் அடிக்குதே அப்படின்னு ஏதாவது வந்து விளையாடலாமேன்னு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு ஓல்டு ஃப்ரெண்டு வந்து அங்க வரான். நான் வந்து இது வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு பெட்டியை திறந்து காட்டுறாங்க. அந்த பெட்டில இருந்து ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு மண்டையில ஒரு ஒயரா பொறுத்து வைக்கிறான். சிம்பிளா சொல்லணும், கூடு விட்டு கூடு பாயிற அந்த கான்செப்ட்ல வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த விளையாட்டை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன நடக்குதுன்னாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தை 18 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் பார்க்க முடியும், ஃபேமிலியோட பார்க்க முடியாது. செக்ஸுவல் கண்டென்ட்னா இந்த படத்துல இருக்கு. ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விறுவிறுப்பா போகக்கூடிய ஒரு படம் தாங்க. தமிழ் டப்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இப்ப ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. இந்த படத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. 12வது படம் மான்ஸ்டர். இந்த படம் வந்து ஒரு த்ரில்லிங்கான ஒரு படம் தாங்க. ஒரு சீரியல் கில்லர் வந்து ஒரு 2 பேர்த்த வந்து கடத்திடுறான். அக்கா தம்பிய இவங்க 2 பேத்தையுமே கடத்திடுறான். ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க தான். அதுல அக்கா எப்படியோ தப்பிச்சு அந்த வீட்டை விட்டு வெளியே போயிருதுங்க. ஆனா தன் தம்பியை காப்பாத்தணும்ல, அதனால அந்த வீட்டுக்குள்ள அந்த பொண்ணு வந்து போகுதுங்க. போயிட்டு எப்படி தன் தம்பியை காப்பாத்தி வெளியே கொண்டு வராங்கன்னாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. ரொம்ப சின்ன பொண்ணு தான். அந்த சின்ன பொண்ணு எப்படிலாம் பிளான் பண்ணுதுங்கிறதாங்க இந்த படத்தோட ஹைலைட்டா இருக்குங்க. ஆனா இந்த படத்துல மேக்சிமம் டயலாக்கே இருக்காது. சைலண்டா தான் போகும். ஆனா செம்ம த்ரில்லிங்கா கொண்டு போயிருப்பாங்க. இது வந்து ஒரு இந்தோனேசியா படம். இந்தோனேசியா லாங்குவேஜ்ல தான் இருக்கும். ஆனா இந்த படத்துக்கு லாங்குவேஜே தேவையில்லைங்க. மேக்சிமம் டயலாக்கே இருக்காது. இந்த படத்தை நீங்க பாருங்க, சூப்பரா இருக்கும். ஒரு நல்ல த்ரில்லிங்காவும் இருக்கும். நெட்ஃபிளிக்ஸ்ல இப்ப இந்த படம் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. 13வது படம் பாத்தீங்கன்னா ரிபல் மூன். இந்த படம் வந்து பார்ட் 1 பார்ட் 2 இருக்கு. ஒரு செம்ம ஆக்ஷனான ஒரு படம் தாங்க. தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல இப்ப ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. பார்ட் 1 பார்ட் 2 இருக்கு. 2 பார்ட்டுமே பாருங்க, போர் அடிக்காது, செம்ம விறுவிறுப்பா போகுங்க. படத்தோட கதாநாயகின்னு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. மூணுல வந்து அங்க இருக்க மக்களோட விவசாயம் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கிரகத்தையும் ஆட்டி படைக்கிற ஒரு குரூப் இருக்குங்க. அந்த குரூப் வந்து தானியங்கள்னா எங்களுக்கு நீங்க தரணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா அடிமைப்படுத்திடுவோம். அவங்க வந்து என்னன்னா அடிமைப்படுத்துவாங்க, அதுதான் வேலை. இல்லைன்னா கொன்றுவாங்க எல்லாத்தையும். அவங்க கிட்ட இருந்து இவங்க வந்து எப்படி காப்பாத்துறாங்க, எப்படி தப்பிக்கிறாங்க, எப்படி சர்வே பண்றாங்க, இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் போகுதுங்க. படம் தமிழ் டப்ல இருக்கு. ரொம்ப அருமையான படம், நல்ல ஆக்ஷன் படங்க. இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல இப்ப ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. 14வது படத்தோட பேரு ரோடஸ். இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் படம். நம்ம கதாநாயகன் ஒரு UFC ஃபைட்டருங்க. இவருக்கு முரட்டுத்தனமா கோவம் வரும். சண்டைனா சூப்பரா பண்ணுவாரு. வேற ஒரு ஊர்ல ரோடர்ஸ்னு ஒரு பார் இருக்கும். அந்த பாருக்கு வந்து பவுன்சர் தேவைன்னு வாண்டட் போட்டிருப்பாங்க. நம்ம கதாநாயகன் வந்து அங்க போய் சேர்றாரு. ஏன்னா அந்த ஊருக்குள்ள நிறைய ரவுடிங்க இருப்பாங்க, அடிக்கடி தொல்லை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பார்ல வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால பவுன்சர் வந்து வாண்டட் கேட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோ அங்க வேலைக்கு போவாரு. அப்படி நம்ம கதாநாயகன் அந்த ரோடர்ஸுக்கு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சை சந்திக்கிறாருங்க. அது என்ன சேலஞ்சு, அதுல அவர் எப்படி சிக்கிக்கிட்டு வெளியே வராருந்தாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. படம் போர் அடிக்காம கடைசி வரைக்கும் நல்லா விறுவிறுப்பா போகுங்க. காமெடியாவும் இருக்கும், எமோஷனலான சீன்ஸும் இருக்கு. ஃபைட்ஸ்னா வேற லெவல்ல இருக்காங்க. ஹீரோ கூட ஒரு அடியாள் சண்டை போடுவாங்க. அவன் பாத்தீங்கன்னா பிராக்லாசன் மாதிரி இருந்துகிட்டு அவன் பண்ற விஷயம் செம்ம காமெடியா இருக்குங்க. ரொம்ப ரகடா நடந்துக்குவான். ஆனா அவன் ஒரு மாதிரி மண்டக்குள்ள அவங்களுக்கு வந்து பதிஞ்சிருவான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டருங்க இவனுக்கு. இந்த படத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழ் டப்ல அமேசான் பிரைம்ல இப்ப ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. 15வது படம் தி பிளாக் அவுட். இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். பூமியில இருக்கிற மக்களை அழிச்சு இந்த பூமியை ஆக்கிரமிக்கிறதுக்காக ஏலியன்ஸ் வந்து இந்த பூமிக்கு வருவாங்க. அந்த ஏலியன்ஸ் இருந்து யூரோப் ஆர்மி வந்து எப்படி மக்களை வந்து காப்பாத்துறாங்க, என்ன ஒரு மர்மமான விஷயம் நடக்குதுன்னாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தோட ஃபைட் சீன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. போரே அடிக்கல, நல்லா விறுவிறுப்பா தாங்க போகுது. தமிழ் டப்பிங்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தோட சிஜே ஒர்க், சினிமோட்டோகிராஃபினா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஒரு ஏலியன் சம்பந்தப்பட்ட ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பார்க்கணும்னு நினைச்சுன்னா இந்த படத்தை பாருங்க. தமிழ் டப்ல அமேசான் பிரைம்ல இப்ப ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்க, அவ்வளவுதான், வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த 15 படத்துல நீங்க எந்த படத்தை ரொம்ப விரும்பி பாத்தீங்க, எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் பாத்துருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.